கையால் பெருமுளைக்கு எடுத்து கொத்து பிரம்மதேவள் கட்டளையோ ஒரு மகிழி வைத்திருந்தே உலகமதி அல்வான் என்று ஒரு மகிழி வைத்திருந்தே உலகமதி அல்வான் என்று அருமை மகள் நாடகத்தில் 64 ஆண்டு விட்டான் அருமை மகள் நாடகத்தில் அருகும் தீண்டி மாண்டு விட்டான் காலகண்ட தாத்தாவுக்கு கர்மாதிக்கு நெல்லை குத்த காலகண்ட தாத்தாவுக்கு அவாய் என்கிட்ட மட்டும் வீரத்தை கம்மி அவட்ட விட்டுரு நீ. இந்த உலக்க நம்ம அகத்தில் தான் 2 பேருக்கும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இது என்னது? உலக்கை. விட்டு எரி கிழக்கை. உலகக்கார வந்து ஒன்னே போல சந்தி, உன்னுடைய இறந்த மகனை எடுத்து நல்லடக்கம் செய்வாயோ அல்லது வீதியில வீசிட்டு வருவாய் எனக்கு தெரியாது. பொழுது விடுகிறதுக்குள்ள வரணும். அப்படி வரல 100 போய் சொன்னதுக்குள்ள செல்லும் பொழுது மாடங்கள் தோறும் திருவிழா கேட்டு விட்டு செல். அப்படி போயிட்டு சீக்கிரமாவா சென்று வருகிறேன். பொறினிதோ 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 சுடலையே பொறினிதோ 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 சுடலை பொறினிதோ 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 சுடலை சுடலை பராய் விடவேகுது படலோங்கியை தடல் வேசுது
ஆண்டு அல்ல, 12 ஆண்டு காலமாக இந்த கீர்த்தி உலகத்தில் உயிரோடு இருக்கிறேன் என்றால் எதற்காக? என் மன்னனை ஒரே ஒரு முறை பார்த்துவிட்டு இந்த உலகத்தை விட்டே போய்விடலாம் என்ற ஆவலின் காரணமாகத்தான். சூரிய உதயத்திற்குள்ளாக என் மன்னனை நான் பார்த்தாக வேண்டும். உதய சூரியன் வருவதற்குள்ளாக மன்னனை பார்க்கவில்லை என்றால் இந்த கீர்த்தி உயிரோடு இருக்கவே மாட்டேன் ஆண்டவா. இந்த கீர்த்தி உயிரோடு இருக்கவே மாட்டேன் ஆண்டவா. கீர்த்தி உயிரோடு இருக்கவே மாட்டேன். டிஎன்இபி சுரேந்திரன் மாமா அவர்கள் இங்கே சத்தியர்த்தியாக நடிக்கும் அருமை அப்பா, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்க விஸ்வநாதன் அப்பா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். கிராமத்தின் சார்பாக பொன்னாடையும் புகழாரமும் சூட்டப்படுகிறார்கள். எனக்கும் என்னை சார்ந்த குழுவினருக்கும் அடுத்த ஆண்டு வருகின்ற வரையில் நினைவிலே நிற்கும்படியான அற்புதமான ஒரு பட்டாடையும் கைத்தறி ஆடையும் அணிவித்து எங்களை கௌரவப்படுத்திய மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய கொம்புக்கார நயந்தல் கிராமத்து பெருமக்களுக்கு கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த குழுவினுடைய அமைப்பாளர் பொறுப்பாளர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் பாசத்திற்குரிய அன்பு தம்பி பாகுடியைச் சேர்ந்த ரவி அவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அன்பளிப்பு கொடுத்து நல்லாசி வழங்கிய சுரேந்திரன் மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய இபி சுரேந்திரன் அவர்கள் எனக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். உட்கார்ந்துருக்காரு பாருங்க.
இதற்காக நாடு நகரம் சொந்தம் பந்தம் பற்று பாசம் அத்தனையுமே இழந்துவிட்டு அயோத்தி மாநகரத்து வீதியிலே வந்து கொண்டிருந்தார் என் மன்னன். தான் ஆண்டு அரண்மனையை திரும்பி பார்த்துவிட்டு நடக்கக்கூடிய வேளையிலே எதிரிலே நான் நின்று கொண்டிருந்தேன். கீர்த்தி, என்ன இது? என்னுடன் நீங்கள் வர வேண்டாம். இத்தனை ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு என்ன உதவி செய்தீர்களோ அதே உதவி செய்து கொண்டே இருங்கள். எனக்கு என்ன ஆலோசனை சொன்னீர்களோ அதே ஆலோசனையை எனக்கு பதிலாக நான் அரசாட்சி செய்த சிம்மாசனத்திலே விஸ்வாமித்திர மகாமுனிவர் இருக்கிறார். சூரிய வம்சத்தினுடைய சிம்மாசனத்திலே இப்போது விஸ்வாமித்திர மகாமுனிவர் இருக்கிறார். அவருக்கு சொல்லுங்கள் என்னுடன் வரவேண்டாம் என்று சொன்னார். மன்னா, உயிரை விட்டுவிடு கீர்த்தி என்று சொல்லுங்கள், விட்டு விடுகிறேன், வரவேண்டாம் என்று சொல்லாதீர்கள் என்று என் மன்னன் பின்னாலே வந்தேனே. இதற்காக மன்னனை காக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தானே. காப்பாற்ற தவறிவிட்டேனே ஆண்டவா, என் மன்னனை நான் காப்பாற்ற தவறிவிட்டேனே. கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் உன்னால் கழித்து விட்டேன். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். பொன்பொருள் சதமென்று பூமியிலே அலைந்து பொன் பொருள் தனை இழந்து பூமியிலே அழைந்தேனா. பொன்பொருள் சதமென்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய்யாக நினைத்து விட்டேன், பொய்யை மெய்யாக நினைத்து விட்டேன். உன்மலர் பாதாரம் மறந்து விட்டேன் ஐயா, உன் மனப்பாதாரோ மலர்ந்து விட்டேன் ஐயா. உன்மலர் பாதாரம் மறந்து விட்டேன் ஐயா. உண்மையை என்று தான் உணர்ந்து கொண்டேன், உண்மையை என்று தான் உணர்ந்து கொண்டேன். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், நான் காலமெல்லாம் உன்னை மறந்து விட்டேன். சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும், சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மந்தமதியாலே வாழ்ந்திருந்தேன். பந்தம் அறியானே வாழ்ந்திருந்தேன். வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது, வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது. வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இன்று தான் உணர்ந்து கொண்டேன், என்பதை இன்று தான் உணர்ந்து கொண்டேன். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேனா. காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன், கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே என் தாய் சந்திரமதி, குழந்தை தேவதாசன் இவர்களோடு என்னையும் அழைத்துக் கொண்டு சரையூ நதிக்கரை சென்றார் என் மன்னன். அங்கே நட்சத்திர தரகரை பார்த்தார். பாருங்கள் ஐயா, விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு சேர வேண்டிய கடனை எல்லாம் தங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு நட்சத்திர தரகரையும் சேர்த்து அழைத்து கொண்டு காடு மலை வனம் வனாந்திரம் எல்லாம் சென்று கொண்டே இருந்தார். நாட்கள் பல கடந்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 40 நாட்களை எட்டிவிட்டது. ஹரிச்சந்திரா, 40 நாட்கள் முடிந்து விட்டது. எஞ்சி இருப்பது 8 நாட்கள் தான். எப்போது எங்களுக்கு சேர வேண்டிய கடனை அடைக்கப் போகிறாய் என்று கோபித்துக் கொண்டார். தீராத தொல்லைகளை எல்லாம் என் மன்னனுக்கு கொடுத்தார் தரகர். ஐயா, கொஞ்சம் பொறுமையாக வாருங்கள், பக்கத்திலே காசிமா நகரம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். காசிக்கு சென்று உங்களுக்கு தேவையான கடனை எல்லாம் அடைத்து விடுகிறோம் என்று சொல்லி எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஒரு வழியாக காசிமா நகரத்தை எல்லைக்குள்ளே கால் வைத்தார்.
ஏன் காசிக்கு வர வேண்டும்? செய்த பாவங்களை போக்குவதற்காகத்தான் காசியிலே இருக்கப்பட்ட வாரணாசி என்ற ஒரு இடத்திற்கு வருவதாக புராணம் சொல்லுகிறது. நாங்கள் எந்த பாவமும் செய்யவில்லையே ஆண்டவா என்று அந்த ஈசனை, காசிநாதனை, காசி விஸ்வநாதனை, அந்த சங்கரனை, அந்த ஸ்ரீ சங்கரதாசனை நொந்து கொள்வதை தவிர வேறு எங்களுக்கு வழியே தெரியவில்லை. அப்பா, ஏன் இந்த கோபம் என் மேல் சொல்லையா? என் தாய் சந்திரமதியை விற்று குழந்தை தேவதாசனையும் விட்டுவிட்டு பொன்னையும் பொருளையும் வாங்கி தரகரிடத்திலே கொடுத்து விஸ்வாமித்திர மகாமுனிவரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். காலம் வருமேயானால், சந்தர்ப்பம் ஒத்துழைக்குமேயானால் நான் அவரை சந்திப்பதாக சொல்லுங்கள் என்று சொல்லி தரகரிடத்திலே பொன்னையும் பொருளையும் கொடுத்துவிட்டு திரும்புகின்ற நேரத்திலே, ஹரிச்சந்திரா, இத்தனை நாளும் உன்னுடன் நான் நடந்து வந்தேனே, பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றேன், அப்படிப்பட்ட எனக்கு தரகு கூலி வேண்டாமா என்று. ஐயா, தொட்டு தாலி கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளை, இவர்களை விட்டு கடனை அடைத்திருக்கிறேன். தரகு கூலி கேட்டால் நான் என்ன செய்வது? சென்று வாருங்கள், அடுத்த ஜென்மத்திலாவது கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி என் மன்னனையும் தரகரையும் அழைத்துக் கொண்டு காசிமா நகரத்து வீதியிலே நடைப்பெணமாக சென்று கொண்டே இருந்தார். நடக்கக்கூடிய வேளையிலே மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டார். அவருக்கு தண்ணீர் எடுப்பதற்காக சென்றேன். தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து பார்க்கின்ற நேரத்திலே என் மன்னனையும் காணவில்லை, நட்சத்திர தரகரையும் காணவில்லை. அன்றிலிருந்து அவலையாக அனாதையாக அலைந்து கொண்டிருக்கின்றேனே. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தந்தை, சொந்தம், பந்தம், பற்று, பாசம் அத்தனையும் இழந்துவிட்டு மன்னனோடு வந்தேனே. 10 மாதம் சுமந்து பெற்றாள்
அந்த ஆத்தாளை போல் ஒரு தெய்வமில்லை, பெத்த ஆத்தாளை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தோழ மறப்பவன் மனிதனில்லை, மண்ணில் மனிதனில்லை. ஆத்தாளை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறுப்பவள் மனிதனில்லை, மனிதனில்லை, மண்ணில் மனிதனில்லை. துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே சுகம் பெற வைத்திடும் தாயின் உள்ளம், சுகம் பெற வைத்திடும் தாயின் உள்ளம், சுகம் பெற வைத்திடும் தாயின் உள்ளம். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தோழ மறப்பவன் மனிதனில்லை, மண்ணில் மனிதனில்லை, பெத்த ஆத்தாளை போல் ஒரு தெய்வமில்லை. நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாள், ஒரு நாளிகை மகன் பசி பொறுக்க மாட்டாள், மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டே மென்மையாய் இந்த மகனுக்காக உழைத்திடுவாள். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவன் மனிதனில்லை, மண்ணில் மனிதனில்லை, பெத்த ஆத்தாளை போல் ஒரு தெய்வம் இல்லை. தாயை பத்தியே நினைக்கிறாங்க. தந்தை வேண்டாமா? தந்தை தானப்பா முதுகெலும்பு. அறிவு, ஆற்றல், வீரம், விவேகம் அத்தனைக்குமே பொறுப்பு தந்தை தானே. தந்தையை போல் உலகில் ஒரு தெய்வம் உண்டோ? சர்வமும் அவர் என்றால், ஒரு மகனுக்கு சர்வமும் அவர் என்றால் விந்தையன் விந்தை என்றோ விந்தை. அன்னையும் பிதாவும் முன்னறிதே அவ்வையின் பொன்மொழி வீணா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அவ்வையின் பொன்மொழி வீணா. ஆண்டவன் போலே நீதியை புகழ்ந்தார், அனுபவமே இதுதானா? ஆண்டவன் போலே நீதியை புகழ்ந்தார், அனுபவமே இதுதானா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கல்லினுள் தேரை கருப்பையில் ஜீவன், கல்லினுள் தேரை கருப்பையில் ஜீவன், தந்திட்டவன் தகப்பன் தானே. கல்லினுள் தேரை கருப்பையில் ஜீவன், தந்திட்டவன் தகப்பன் தானே. நமக்கு தந்திட்டவன் தகப்பன் தானே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அவ்வையின் பொன்மொழி வீணா. உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு
எதிர்பார்த்த என் தந்தை எங்கே? உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு மன்றாடி என் வாழ்வின் இன்பமே நான் எதிர்பார்த்த என் தந்தை எங்கே? எதிர்பார்த்த என் தந்தை எங்கே? கண்ணிமை போலே என்னை நீ வளர்த்தாய், கடமையை நான் மறவேனா? கண்ணிமை போலே என்னையும் வளர்த்தாய், கடமையில் நான் இது போலா? கண்ணிமை போலே என்னை நீ வளர்த்தாய், கடமையை நான் மறவேனா? காரிருள் போலே இருள் சூழ்ந்த வேளை, காரிருள் போலே இருள் சூழ்ந்த வேளை, கடமையிலே நிலைத்தானா? கடமையிலே நிலைத்தானா? அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம், அப்பையும் பொன்மொழி வீணா. ஆண்டவன் போலே நீதியை புகழ்ந்தாய், அனுபவமே இதுதானா? அனுபவமே இதுதானா? அனுபவமே இதுதானா? பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா என்று கேட்டால் பக்தன் தான் பெரியவன் என்று தாங்கள் தானே சொல்லுவீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் பகவான் இல்லையே, பக்தனாக இருக்கப்பட்ட உங்களுக்கு கூடவா என் மீது இரக்கம் பிறக்கவில்லை? பாருங்கள், எங்கு போவது, என்ன செய்வது, இந்த உலகத்திலே எப்படி ஜீவிப்பது என்று தெரியாமல் நெருப்பிலே விழுந்த புழுவை போல துடித்துக் கொண்டிருக்கின்றேனே. அப்படிப்பட்ட என் மீது இரக்கம் பிறக்கவில்லையா? இதயம் இருக்கின்றதே மன்னா, இதயம் இருக்கின்றதே, இதயம் இருக்கின்றதே மன்னா, இதயம் இருக்கின்றதே. வாழ்வினில் வழி தேடி ஓடிடும் மானிடர்க்கு, வாழ்வினில் வழி தேடி ஓடிடும் மானிடர்க்கு இதயம் இருக்கின்றதே மன்னா, இதயம் இருக்கின்றதே. தானாட மறந்தாலும் சதை மட்டும் தாழாமல், தானாட மறந்தாலும் சதை மட்டும் தனியாட, தானாட மறந்தாலும் சதை மட்டும் தனியாக தவியாய் தவிக்கின்றதே மன்னா, தவியாய் தவிக்கின்றதே. தாய் என்றும் உறவினில் நீராடி உயிரினில் கலந்தாடி, உறவினில் நீராடி உயிரினில் கலந்தாடி உண்மை தெரிகின்றதே மன்னா, உண்மை தெரிகின்றதே. இதயம் இருக்கின்றதே மன்னா, இதயம் இருக்கின்றதே. ஒரு மரத்து பறவை ஒன்றை விட்டு ஒன்று, ஒரு மரத்து பறவை ஒன்றை விட்டு ஒன்று எங்கோ பறக்கின்றதே மன்னா, எங்கோ பறக்கின்றதே. ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை விட்டு ஒன்றா எங்கோ பறக்கின்றதே, எங்கோ பறக்கின்றதே. தாய் என்றும் பிள்ளை என்றும் தழுவி கிடந்தவர்க்கு, தாய் என்றும் பிள்ளை என்றும் தழுவி கிடந்தோர்க்கு தருமம் துணையில்லையே மன்னா, தருமம் துணையில்லையே. இதயம் இருக்கின்றதே மன்னா, இதயம் இருக்கின்றதே. வாழ்வின் வழி தேடி ஓடிடும் மானிடர்க்கு, வாழ்வின் வழி தேடி ஓடிடும் மானிடர்க்கு இதயம் இருக்கின்றதே மன்னா, இதயம் இருக்கின்றதே.
இதயம் இருக்கின்றதே இதயம் இருக்கின்றதே இதயம் இருக்கின்றதே கடைசியாக சுடுகாடு தேடி திரிகிறேன் அண்ணலை தேடி எதற்காக வந்தேன் என்று விளக்கமாக தெரிவிக்காவிட்டால் சபம் சுடும் குழால் தண்டி. ஐயா, உங்களை பார்க்கிற போது எம்பெருமான் ஈசன் இந்த நாட்டிலே 17,000 குடும்பங்கள் வாழ்வதற்கு வழியை வகுத்து கொடுத்த அந்த வள்ளல் பெருந்தகை ஸ்ரீல ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் அணியக்கூடிய சிவச்சின்னத்தை அணிந்திருக்கிறீர்கள். சிவச்சின்னத்தை அணிந்து உங்களுக்கு கோபம் கூடாது. கோபப்படாமல் கேளுங்கள், நான் யார், யாரென பற்றி யாரிடத்திலே சொல்வது? தீரநாமயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி ஐயா, பாரெல்லாம் சுற்றி எங்கு பார்க்கலாம் என்று வந்தேன். வேறொன்றுமில்லை ஐயா, வெறுத்து என்னை கோபிக்காதே, வெறுத்து என்னை கோபிக்காதே. இப்போது தெரிகிறதா நான் யார், யாரை தேடி வந்தேன் என்று? அப்படிப்பட்ட என் மன்னனை தேடி வந்தேன் ஐயா. 56 நாட்டுக்கும் ஏகபோக சக்கரவர்த்தியாக இருந்த அந்த ஹரிச்சந்திர பூபதியை தேடி வந்தேன் ஐயா. ஹரிச்சந்திர பூபதியை தேடி வந்தேன் ஐயா. உடைக்கின்ற யோத்தி மன்னன் உள்ளிங்கி வந்தானில் உடக்கந்த யோத்தி மன்னன் உள்ளின்றி வந்தானில் அயோத்தி மன்னன் யார்? அவருக்கும் நாங்களுக்கும் என்ன உறவு? எதற்காக அவரை காண வேண்டும் என்று விளக்கமாக விவரமாக விரைவாக கூறும். தாங்கள் யார்?
மன்னனை தேடி இங்கு வந்ததற்கு காரணம் என்ன? அவருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு என்று ஐயா, எனக்கும் என் மன்னனுக்கும் உள்ள உறவு, நிலத்துக்கும் நீருக்கும் உள்ள உறவு, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள உறவு, கொம்புக்காரனேந்தல் கிராமத்தார்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் உள்ள உறவையா எனக்கும் என் மன்னனுக்கும் உள்ள உறவு. அப்படிப்பட்ட உறவின் காரணமாகத்தான் இந்த சுடுகாட்டிலே வந்து ஓலமிட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மாமுனி கடனுக்காக. எத்தனையோ மாமுனிகள். என் மன்னன் 56 நாட்டுக்கும் அரசனாக இருந்தார். ஆனால் நான் சொல்லக்கூடிய மாமுனி ஒரே ஒரு நாட்டுக்கு அரசனாக இருந்தார். அந்த நாடு தான் கௌசிக நாடு. கௌசிக நாட்டுக்கு அரசனாக இருந்த காரணத்தால் அவருக்கு கௌசிகராஜன் என்ற ஒரு பெயர் உண்டு. அவருக்கும் வசிஷ்டருக்கும் ஏற்பட்ட போட்டியிலே அந்த பதவியே வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு இன்று ஆண்டியாக இருந்து எங்களை ஆட்டி படைக்கின்றானே அந்த கட்டிக்குளம் காளைலிங்கம் என்ற விஸ்வாமித்திர மகாமுனி, அந்த முனிவனைத்தானே சொல்லுகிறேன். அந்த மாமுனி கடனுக்காக மன்னனும் காசி வந்து, மன்னனும் காசி வந்து, மன்னனும் காசி வந்து, என் மன்னனும் காசி வந்து. மாமுனி கடனுக்காக, மாமுனி கடனுக்காக என் மன்னனும் காதி வந்து ஒரு காலம் இருக்க முடியாது. சன்னியாசி, அயோத்தி மன்னனை காண வேண்டுமா? அந்த ஹரிச்சந்திர பூபதியை காண வேண்டுமா? தாங்களுடைய மன்னனை எனக்கு நன்றாக தெரியும். அப்படியா? ஆமா. ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலமாக அல்ல, 12 ஆண்டு காலமாக இங்குதான் இருக்கிறார். இங்குதான் இருக்கிறார். அவரை காண வேண்டுமானால் நன்றாக மயானம் எங்கும் சுற்றி பார்த்தால் தங்களுடைய மன்னனை காணலாம். இது என்னடா சோதனை? என் மந்திரி சத்தியத்தில் இருக்கின்றாள். நான் எப்படி நம்புவது? நடந்த உண்மைகள் அத்தனையும் என் மந்திரி சத்தியத்தை தவிர ஒருவருக்குமே தெரியாது. ஆனால் அத்தனை விளக்கமாக தெரிவிக்கின்றார். ஒருவேளை என் மந்திரி சத்தியத்தாக இருக்கலாமா? இல்லை இந்த விஸ்வாமித்திர மகாமுனிவன் சூழ்ச்சியாக இருக்கலாமா? இவனை நன்றாக பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்மையே ஏராளமாக பேசிக்கொண்டால், உண்மையான சத்தியத்தாக இருந்தால் ஒரு காலம் தாங்கிக் கொள்ள மாட்டான். மன்னனை காண வேண்டும் என்பதற்காக மயானம் எங்கும் ஓடி விழாவித் திரிகின்றான். மன்னனை காண்பதற்காக மயானம் எங்கும் சுற்றித் திரிகின்றான். சன்னியாசி, சன்னியாசி, சுடுகாடு முழுவதும் சுற்றி பார்த்து விட்டேன். மன்னனை கண்டுபிடிக்க முடியவில்லை ஐயா. நன்றாக சுற்றி பார்த்தீரா? எல்லா இடங்களிலும் பார்த்து விட்டேன் ஐயா. மன்னனை காண முடியவில்லையா? காண முடியவில்லை ஐயா. காண முடியாது. ஏனென்றால் தாங்கள் கூறியபடி தாங்களுடைய மன்னன் மயானத்தில் நல்லவனாக வாழ கிடையாது. மானம் கெட்டு வாழுகிறார், மது கெட்டு வாழுகிறார். கயவன், கல்வன், புலையன், பொய்யன், 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 என் தலைவனா மானம் கெட்டு வாழ்கிறான். ஆமா. என் மன்னனா மதிகெட்டு வாழ்கிறான். ஆமா. அந்த வள்ளல் பெருந்தகையா சுய நினைவில்லாமல் வாழ்கிறான். ஆமா. சுயபுத்தி ஆரம்பித்த காலத்திலே இருந்து நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காகவே உழைத்திட்ட என் தலைவனா இந்த நிலையில் இத்தனை ஆண்டு காலம் இந்த கீர்த்தி உலகத்தில் உயிரோடு இருக்கிறான் என்றால் எதற்காக என்பதை புரிந்து கொண்டு விட்டேன். என் மன்னனை கேவலப்படுத்தி பேசுவதற்கு ஒருவன் இருக்கிறான். அவனை கொல்வதற்காகத்தான் என்னை நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. ஆண்டவா, உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை.
உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து மாசரு பொன்னை வலம்புரி முத்தை என்று சீராட்டி தாளாட்டி பாலூட்டி வளர்த்த என் தாயை கேவலப்படுத்தி இருந்தாலும் பொறுத்து, அதற்காக என் தாய்க்கு மேலாக நான் பிறந்த இந்த தமிழ் மண்ணுக்கு கேவலப்படுத்தி இருந்தாலும் பொறுத்துக் கொள்வேன். தாய்க்கு மேலாக நான் பிறந்த இந்த தமிழ் மண்ணுக்கு மேலாக உலக தமிழர்களை ஒட்டுமொத்தமாக மதிக்கக்கூடிய என் தலைவன் அந்த தானை தலைவனை கேவலப்படுத்திய உன்னை கொல்லாமல் ஆண்டவா, இவனை கொல்வதற்கு நான் யார்? என்ன பாவம் செய்தான்? ஊர் ஊராக அலைந்து கொண்டிருக்கிறேன். இவனையும் கொன்றுவிட்டு அந்த பாவத்தை எங்கு போய் சுமப்பது? எந்த புனிதவதிக்கு புருஷனோ, எந்த புண்ணியவதிக்கு மகனோ சுடுகாடு காக்கிறான்? அவனை கொல்லக்கூடாது. ஆமாம், இனி இந்த உலகத்திலே நான் ஏன் வாழ வேண்டும்? மன்னனை பார்க்க முடியவில்லை, ஜீவாதாரத்திற்கு வழியில்லை. நான் இந்த உலகத்தை விட்டே போய்விட வேண்டும். இத்தனை ஆண்டு காலம் என்னை தாங்கி இருந்த என் தமிழ் மண்ணே, என் தமிழ் மண்ணே, உன்னோடு நான் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள். உன்னோடு நான் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள். யாரப்பா நீ? வாழ்வதற்குத்தான் எத்தனையோ இடையூறுகள், சாவதற்கு கூடவா தடை? என்னை சாக விடாமல் தடுக்கிறாயே, என் மீது ஏனப்பா உனக்கு இவ்வளவு கரிசனம்? மகனத்திற்கு வர வேண்டுமா மந்திரியாரே? மன்னா, இந்த நிலையிலே உங்களை பார்ப்பேன் என்று தெரிந்திருந்தால் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்திலே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்கள் தெரியுமா? இந்த சுடுகாட்டை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சுடுகாட்டை கட்டி காக்கக்கூடியவன் யார் தெரியுமா? உங்களுக்கு முன்னாலே இந்த இடத்திலே இருக்கக்கூடியவன் உலகத் தலைவன் ஈசன். அந்த ஈசன் கட்டி காக்கின்ற காரணத்தால் உலகத் தலைவன் ஈசனை புகழ்ந்து பாடுகிறார்கள். அவனுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த நிலைமை, இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே, யாருக்கு கிடைக்கும்? அந்த வகையிலே பெருமைப்படுகிறேன் மன்னா, பெருமைப்படுகிறேன் மன்னா, பெருமைப்படுகிறேன். தாங்களை பிறந்த நாள் முதலாக நான் இந்த மகனத்தை எப்படி பாடுகிறேன் தெரியுமா? பிடத்தில் மேல் விடுகின்ற வாய்க்கரிசித்தான் நான் புஜித்து உயிர்வான். என் மன்னன் அந்த வாய்க்கரிசி உணவாக சமைத்து சாப்பிட வேண்டுமா? மன்னா, கவலைப்படாதீர்கள். காலம் கணிகின்ற போது கவலை எல்லாம் தீரும். மந்திரியாரே, என்னை காண்பதற்காக ஓடோடி வந்த தாங்களுக்கு மயானத்தின் பெருமையை கூற வேண்டும் அல்லவா? இந்த மயானத்திற்கு வருகின்ற பெண்கள் எப்படி வருகின்ற தெரியுமா? ஆடி முடித்தவர்கள், ஆவி பறி போனவர்கள், இப்படி இட்டு படுத்தவர்கள், நெடு மூச்சு விட்டவர்கள், இந்த கூடிவிட்டு ஆவி போனாலும் கூட்டமோ கூடி வரும், பூக்கருளோ சேர்ந்து வரும். எப்படி வரும் தெரியுமா? 8 கால் நடந்து வரும், 2 கால் நிற்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டு நிற்கும். நீண்ட கால் மனிதருக்கு, நீண்ட கால் மனிதனுக்கு குட்டு வரும், குழம்பு வரும், கோவிந்த நாமம் வரும். கோவிதா கோவிந்தா. சட்டு இடத்திலும் வரும், சாதி சனம் கூட வரும். சட்டியிலும் வரும், சாதி ஜனம் கூட வரும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நின்றிருக்கும். பெட்டியிட வனம் இருந்தால், பூமிகாரி நிலம் இருந்தால், பெட்டியிலே படம் இருந்தால், பூமியிலே நிலம் இருந்தால்,
தங்கமே நீ வாழ்ந்த கதையதனை கூறுதையா அத்தங்கரை ஓரத்திலே அத்தங்கரை ஓரத்திலே அழகான தோழி கிளி காத்தாட வந்து போன கதையதனை கூறுதையா நீ வாழ்ந்த கதையதனை கூறுதையா நீ வாழ்ந்த கதையதனை கூறுதையா நெஞ்சு பொறுக்குதில்லை நிலைதனை உணர்ந்து விட்டார் நின்று பொறுக்கிறதில்லை நிலைதனை உணர்ந்து விட்டார் நெஞ்சு பொறுக்குதில்லை நிலைதனை உணர்ந்து விட்டால் பஞ்சகமே உருவான வாழ்க்கையை நினைக்கையிலே பஞ்சகமே உருவான வாழ்க்கையை நினைக்கையிலே கொஞ்சம் மொழி ரஞ்சிதமே குறை உனக்கு இல்லை ஐயா கொஞ்சம் மொழிரமே குறை உனக்கு இல்லையா கொஞ்சம் மொழி ரஞ்சிதமே குறை உனக்கு இல்லை ஐயா தங்க மகன் வாழ்ந்த கதை தரணி சொல்லுதையா தங்க மகன் வாழ்ந்த கதை தங்க மகன் வாழ்ந்த கதை தரணி சொல்லுதையா அத்தங்கரை ஓரத்திலே அழகான தோழி கிளி காத்தாட வந்து போன கதையதனை கூறுதையா காலங்கள் உள்ளவரை காளையர்கள் காலங்கள் உள்ளவரை களையல் மாட்டி காலங்கள் உள்ளவரை காளையர்கள் காலம் வர வேண்டாம் ஐயா நம்மை போல் கோலம் வர வேண்டாம் ஐயா நம்மை போல் கோலம் வர வேண்டாம் ஐயா ஊருக்குள்ளே நீ இருந்து உழைத்திடத்தான் வேணும் ஐயா ஊருக்குள்ளே 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 நீ இருந்து உழைத்திடத்தான் வேணும் ஐயா பாருக்குள்ளே உனக்கென்று பட்டாளம் பெருகும் ஐயா பாருக்குள்ளே உனக்கென்று பட்டாளம் பெருகும் ஐயா அத்தங்கரை ஓரத்திலே அழகான ஜோடி கிளி காத்தாட வந்து போன கதையதனை கூறுதையா நீ வாழ்ந்த கதையதனை கூறுதையா மந்திரியாரே அண்ணா. பார்த்தீர்களா எப்பேற்பட்ட மயானம் என்பதை தாங்கள் கண்டு கொண்டீரா என் எஜமான் வருகிறார் போல் தெரிகிறது அப்படியா பொல்லாதவர் என் எஜமான் அவரை பார்க்க வேண்டுமா தாங்களை பார்த்தால் தண்டிப்பார் என்னை பார்த்தால் கண்டிப்பார் இதற்கு தாங்கள் ஆளாக கூடாதல்லவா வாருங்கள் மயானத்தை சுற்றி பார்க்கலாம் என்ன?
என்னப்பா நேரத்துல காலங்காத்தால தண்ணியை போட்டு வந்திருக்குது. தண்ணியை போட்டு வந்திருக்கானா? ஆமா. இந்த ஏரியாவிலே பேரை கேட்டா தெரியாதா? தெரியாதே. நான் தாயா எல்லாரும் இதை பிடிக்கிறவன். அப்படியா? ஆமா. இப்பத்தானே போயிட்டு வந்தேன். நான் கூட ஒரு கேன் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பேனே. இல்ல, எனக்கு முன்னால வேற யாரும் பிடிச்சி கொடுக்காங்களா? இல்ல, பிடிச்சது இல்ல. ஆனா நீங்க வந்து பப்ளிக்கா சொல்றீங்களே எல்லாரும் இதையும் பிடிப்பேன்னு. அதை சஸ்பென்ஸா பிடிக்கிறான். சஸ்பென்ஸா பிடிச்சா சுட்டு போறேன். ஆமா, சடக்காய பிடிக்கணும். பிடிக்கிறோம்ன்ற எதை பிடிக்கிறோம்னு நினைக்கிறீங்க? அதானே, எதை பிடிக்க போறீங்க? உயிரை பிடிக்கிறவன். உயிரை பிடிக்கிறாளா? என்ன அப்படி சொல்றீங்க? ராஜன் ஒன்றும் தெரியலையே. இன்னும் கொஞ்சம் ஏற்றி காலை தூக்குங்க. ஆப்ரேஷன் பண்ண சக்ஸஸ் ஆன்னு பார்ப்போம். என்ன தெரியலைங்கிறிய? பாம்பே போயிட்டு வந்தீங்களா? அதே ஆப்ரேஷன் பண்ணதுங்க. நான் யாருன்னு தெரியலைங்கிறீங்க. நீங்க யாரும் தெரியல. என்னடா யமதர்மேன்றான்? அதானே, ஒருத்தவங்க கூட பயப்பட மாட்டாங்களே. என்ன பூரா நம்ம சொந்தக்காரங்க யாரும் பயப்படுவாங்க? சொந்தக்காரங்கன்னா யமதர்மே ஒன்றும் சொல்ல மாட்டாரா? என்னையா பேச்சு காலங்காத்தால? இருந்தாலும் சொந்தம் சுருத்துன்னு கோயில கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது. அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இருந்தாலும் யமதர்மே சொல்லி நேரம் விழுந்து ஓடி இருக்கணுமே. ஆமா, இன்னொரு எனக்கு டவுட்டு. என்ன? இப்ப மாட்டுறீங்க எப்படி? யமதர்மன்னா எருமை இருக்கணும்ல? ஆமா. என்ன எருவ மாட்டில் போறதுக்கு நான் இழிச்சா போயலாம். அப்புறம் எதுல போவீங்க? முக்காத்துட்டுக்கு பெறாதவெல்லாம் மோட்டர் பைக்கில் பறக்குறாங்க. அரை காசுக்கு பெறாதவெல்லாம் அம்பாசிடர் கார்ல பறக்குறாங்க. அப்படி இருக்கையில என்ன மசனுக்கு நான் எருவ மாட்டில் போய் அப்புறம் எப்படி பிடிப்பீங்க உயிரை? எருவ மாட்டில் நான் போனேன்டா மெதுவா போகும். ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல போய் ஒருத்தனை போய் பிடிப்பேன். பிடிச்சுக்கிட்டு ஊரை விட்டு தான் வெளியேறி வருவேன். அதுக்கு பிடிச்சி பிதிக்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. வேற வேலை வெட்டி இல்ல போல. இதே சோனியாத்தான் இருக்கிறாங்க. அந்த வேலையாவது நல்லா பாக்குறாங்களே, விடுங்க. ஆமா. யமதர்ம எதுக்காக நான் வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு? எல்லாரும் ஆடு மாடு கோழி குஞ்சு நிலங்கரைய விலைக்கு வாங்குவாங்க. ஆமா. நான் 56 தேசத்து அரசான சக்கரவர்த்தி விலைக்கு வாங்கி இருக்கிறேன். அங்க ஒரு நாசியில ஒரு உசுருக்கா விலையை கொடுத்து எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினீங்க? 16,000 பொண்ணும். 16,000 பொண்ணா? விலைக்கு வாங்கி வீட்டு வேலைக்கு தான் வச்சிருந்தேன். விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா கவுத்தி வைக்க வேண்டியதானே? பாத்திரத்தை விலைக்கியா? இல்ல, சொன்னீங்களே விலைக்கு வாங்கினேன்னு. பணம் பணம் விலைக்கு திரவியத்தை போட்டு சேமோவையும் குருட்டு குத்தா குத்தி போடுவாப்புல. திரவியத்தை போட்டீங்கன்னா அது அப்பாவை போட்டாவா? அதான் போட்டுட்டாங்க. வேணா திரவிய அப்பா சமாதிக்குன்னா போய் மாலையை போட்டுவாங்க. சொரணத்தை போட்டேன். ஆமா, சொரணத்தை போட்டு தானே உங்களை விரட்டு பத்து ஓடியாந்தீங்களா? நான் போட்ட ஓட்டுல தான் செத்தது. ஆமா ஆமா. சொரணம்னா புஷ்பம், சொர்ண புஷ்பம். அது சொன்ன ஏன்டா சொர்ணம் போன சொல்லுச்சுல. சுத்த சொரணையே இல்லையாம்ல. இப்படி பொருளை போட்டு விலைக்கு வாங்கி வீட்டு வேலைக்கு வச்சிருக்கேன். சரி, சரிப்படல. என்ன 56 தேசத்தை ஆண்டம்ன்றான்? என்ன ஒரு கண்டுக்குட்டியா இருக்க தெரியல. 56 தேசத்தை ஆண்ட மன்னனுக்கு எப்படியா கண்டுக்குட்டியா இருக்க தெரியும்? எல்லாம் தெரியணும். கல்லுக்கடை மட்டும் ஆண்டா அதையும் போட்டு உடச்சு விட்டான். ஐயா, அப்ப கோவக்காராச்சு அடிச்சு போடுவீங்களே. ஒரு அடி ஒரு மிதி ஒரு எத்தி விட்டு உனக்கு வீட்டு வேலைக்கு சரிப்படாதரா? சரி, எனக்கு சொந்தமான மயானம் ஒண்ணு இருக்கு, வருகின்ற பிரேதம் ஒன்று இருக்கு, கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி 3 தீர்வை வாங்கி. மயானம் வந்து உங்க சொந்தமான மயானமா? இப்போ ஒரு வீடு கட்டுறான். நான் வீடு கட்டினேன்னா நான் தான் முதல்ல குடி போவேன். ஆமா. ஒரு கோயில் கட்டுறாரு, அவர் தான் முதல்ல போய் சாமி கும்பிடுவாரு. மயானம் உங்க மயானம்னா நீங்க எல்லாம் முதல்ல போய் அதுல போய் அடக்கமாகணும். முதல்ல நான் செத்து என்னை புதைச்சிட்டு அப்புறம் தான் அடுத்த வைக்கணும். உங்க ராசி நல்ல ராசியில வரிசையில அடிக்கலாம்ல. அதுக்கு நல்ல யோசனையாத்தான் இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்ன்ற கணக்கு இருக்கு. எப்படி சொல்றீங்க? இப்ப மயானத்துல வந்து நம்ம போய் முதல்ல ஓப்பனிங் பண்ணணும். அப்படிதான். நீங்க மயானத்துல ஓப்பனிங் பண்ண வேணாம், நீங்க போனாலே ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும். அங்க ஓப்பன் ஆயிருமா? ஏப்பு சும்மா ஒரு பேச்சுக்கு சும்மா சொல்றீங்க. சரி, நான் வந்து யமதர்மன்ல. ஆமா. வீரவாக வந்து சும்மா பேச்சுக்கு பேசிக்கிறேன். அப்ப வீரவாக மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க. அதுதான். அதுக்காக போய் சாக முடியுமா? இல்ல, ஆஸ்பத்திரியில் டாக்டர் வந்து லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் செலவழிச்சு படிச்சுட்டு வர்றாரு. ஆமா.
முதல்ல அவர் குண்டியில குத்தியா டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பாக்குறாரு. இல்ல அந்த மாதிரி தாயா கருப்பு மாதிரி 4 இழிச்சா வைங்க. எவன் கொங்காப்பே வரானோ அவனை தூக்கி போட்டு அமைக்க வாய்க்காட்சி உள்ள தள்ளி விட்டு போயிடும். நான் ஒரு டாக்டர் வந்து செதாஸ்கோப் இருக்குல்ல, ஆமா. அது எதுக்கு இப்படி நெஞ்சில வச்சு பாப்பா வரும் தெரியுமா? எதுக்கு? பாக்கெட்ல பணம் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கிறது. ஆ? ஆமா, எவ்வளவு இருக்கோ அது தள்ளி வச்சிருக்கு. ஆமா ஆமா, எல்லாத்தையும் சொல்லுவாரு. கண்ணை துறங்க, கண்ணை துறங்க, வாயை துறங்க, இங்கிட்டு திரும்புங்க, இங்கிட்டு திரும்புங்க, எல்லாம் கேட்டுவிட்டு நம்மகிட்ட கேட்பாரு என்ன பண்ணுதுன்னு கேட்பாரு. எங்க எல்லாமே கேட்டுருவாரு நம்மகிட்ட. அப்புறம் நம்மகிட்ட கேட்பாரு என்ன செய்யுது, இதுக்கு எதுக்கு நீ பார்த்த முதவி? அதுக்கு தான் 5 வருஷம் படிக்கிறது. என்ன செய்யுதுன்னு கேட்கறதுக்கு. டேய், உனக்கு என் வீட்டு வேலைக்கு சரிப்படாதரா, எனக்கு சொந்தமான மயானம் ஒன்று போடான்னு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை வரலாறுலாம் சொல்றாங்க. ஆமா, உங்களுக்கு வாழ்க்கை வரலாறு இருக்கா? இருக்குல்ல, சொல்லணும்ல. இப்ப காசி நகரத்திலே பேசி பறையடிப்பேன், காசி நகரத்திலே பேசி பறையடிப்பேன், காசி நகரத்திலே பேசி பறையடிப்பேன், கையில் கவ்வை எடுப்பேன், கணக்காய் பீனம் மேடிப்பேன். வீரபாகு வீரபாகு அவள் நானே, வேந்தன் நானே, வீரபாகு வீரபாகு அவள் நானே, காவல் நானே, காசி நகரத்திலே பேசி பறையடிப்பேன். அப்படியே அப்படியே தண்ணி வெண்ணியெல்லாம் குடிச்சேன். இப்போ அந்த பழக்கத்தை விடலாம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சாராயமெல்லாம் இருந்துச்சு. ஆமா, குடித்தோம். காலையில் குடித்தோம்னா ராத்திரி வரைக்கும் ஒரு டைம் குடித்தாலே காலையில் போடுறது ராத்திரி வரைக்கும் கிண்ணு இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஏன்? குடிச்சிட்டோமா ஒரு ஒன்றுக்கு இல்லைன்னா ஒரு வேர்வை, அதோட சோழி முடிஞ்சிடும். அப்புறம் அந்த மசுரை எதுக்கு நம்ம குடிக்கணும்? அதனால அதை விட்டுட்டு ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சொல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சொல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சொல்ல பிள்ளைங்க. அருவத்த வீரமகன் காலி பிள்ளை, பார்வத்த வீரமகன் காலி பிள்ளை, அதுக்குள்ள பாளைய பாரு சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சொல்ல பிள்ளைங்க. அது மாத்திரம் ஏமாது மாத்திரம் ஒத்துக்கிறமா, அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா. ரேணுகாவை தொட்டா மட்டு, ரேணுகாவை தொட்டா மட்டு, ரேணுகாவை தொட்டா மட்டு ஒத்துக்கிறோம். எங்க குலத்தில் அழகாட்சிகப்பா இருந்த குமரி பெண்களை, எங்க குலத்தில் அழகாட்சிகப்பா இருந்த குமரி பெண்களை உங்க குலத்தில் இருக்க மாதிரி கூட்டிட்டு பார்த்து கண்ணகடிப்பது அது மாத்திரம். கடுகடுனா இல்லாட்ட நீங்க சாமி எப்படி கும்பிடுவீங்க? எங்க கடுகடுனா இல்லாட்ட நீங்க சாமி எப்படி கும்பிடுவீங்க? கடுகடுனா இல்லாட்ட உங்க தேர் எப்படி வெளியே போகும்? அது மாத்திரம். எனக்கு பொண்டாட்டி யாருக்கு? இல்லையா? 2. ரெண்டா? என்ன சொல்றீங்க? 2க்கு 2.
ஏப்பு அப்பு சொல்லுங்க மாமா. அவளை கூட்டியாந்து என்கிட்ட விடுறீங்களா? என்ன மாமா மருமை இனத்தை அப்படி கேட்குறதா? இல்லை மாமா, அத்தை மாமா வர சொன்னாருன்னு சொல்லலாம்ல. ஆமா ஏப்பு சொல்லுங்க மாமா. ஆனா என் பொண்டாட்டியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பூரா பேர் உயிரோடு இருக்கிறது கஷ்டம். ஏன் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லாங்க. சூப்பரா இருப்பான். அடியாய் பார்த்தா பொண்ணுருள் சின்ன அது சின்ன குட்டி மதுரை சங்கத்தின் பொக்கிசமே ஓடியாடா. அடே வர போற வாழையில வள வளக்கும் வாழையில இடுப்புக்கு அழகானது நான் கொண்டு நட்சத்திரம் ஒளிரும் கண்ணானது என்ன சொல்லி நான் பாட எதுவும் மெய்யானது எல்லாமெல்லாம் உனதானே எனக்கு எசப்படுது. நான் திருடி வழக்கமில்லை ஆனா திருடி தானே நீங்க பார்க்காத வேலை இல்லை உன்னை பார்த்து ரசிப்பேனுங்க. நிறையா தொழாம நேசிக்க வேண்டும். அப்படியே எல்லாம் பார்க்கும்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒன்றி மட்டும் உன பார்க்க போதுமா போதுமா. ஏமா ஆ? என்ன அப்படி வந்திருக்க? என்னது? என்னம்மா அப்படி வந்திருக்க? எங்க வீட்டுக்கார பார்க்கத்தான். ஓ வீட்டுக்கார் பேரு? அவர் பேரு ஏங்க நான் பதற்றத்துல மறந்துட்டோன்னு. ஏங்க எத்த தண்டி தெரியுமா? என்னது? எங்க வீட்டுக்கார பேரு உன் வீட்டு பகாரு சுனில்குமார். அப்படி இல்ல உங்க இல்ல வீட்டுக்கார் பேர் என்ன பேரு? எங்க வீட்டுக்கார பேரு அவ்வளோ பெரிய பேருங்க. என்ன பேரு? ஏங்க சொல்லுமா சுனில்குமார். ஏங்க எங்க வீட்டுக்காருக்கு எத்த தொண்டி இருக்குது. நீ கூப்பிடுவோம் வீட்டுக்கார பேத்துக்கிறோம். என்ன வீர தேவன்டா என் புருஷ மாதிரி இருக்குமா? வீரத்தேவனா? ஏன் மூதேவி? மீசையிலையும் சரி வீரத்திலையும் சரி அவர் கோளுலையும் சரி அம்மா பிரிச்சிருக்கும். அத்தனையும் இருக்கேன். ஏங்க ஏ இன்னார் பாய் இன்னாரு. ஆஹா அப்படி கூப்பிடுறதா எப்படி கூப்பிடுறது? மச்சான் இக்கட ராங்க என்ன சொல்றிய? நான் வந்துட்டுமா? நான் யோசிக்கவே மாட்டேன். நீங்க கூப்பிடாமே வருவேன். இல்ல கூப்பிடாமே கிளம்புவோம். நீங்க கூப்பிட்டா நான் மாட்டேன் நான் சொல்லிடுவேன். ஏங்க எப்படி போறேன் பாருங்க. அடிக்காது கொடுத்து கேட்டேன் அது குவா குவா சத்தம் இந்த கணவனுக்கு கிட்டாது. இது கணவனுக்கு கிட்டாது என் குழந்தைக்கு தான் முத்தம். விடிய கால எங்க அத்தை உருப்படியா உங்களுக்கு கஞ்சி ஊத்த போறதில்ல. போடுங்க. பொண்டாட்டி 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 6 பொண்டாட்டி 8 பொண்டாட்டி.
நீங்க சிலம்பு சுத்துங்க, நான் கல்லு இல்ல விட்டு எறிகிறேன். கல்லை விட்டு எறிஞ்சா தட்டி விட்டுருவேன். சரி, சுடு தண்ணியை காய வச்சு ஊற்றி விடுங்க. அப்ப அதுல தான் நீங்க அடி கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தல வாய் சபக்குது. அப்படியே சிக்கி சிக்கி சிக்க கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தல வாய் சபக்குதடி. என்னை மயக்குதடி. நான் கொஞ்சம் போடு வெட்கம் தானா போடி 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 போடி. அப்படியே ராமேஸ்வரத்தில் போய் தான்டா குளிக்கணும். சிக்காத. கரும்பும் எறும்பும் போலே, கரும்பும் எறும்பும். மாமா, நல்ல கரும்புனா நல்ல கரும்பு, சூத்த கரும்புன்னு பாடுங்க. சுத்த கரும்பா படிங்க, அப்படி படிங்க. சூத்த கரும்பும் சூத்த கரும்பும் போலே. மாமா, இது என்ன ராகம்? இதுதான் கழுத காம்போதி. இது படிச்சிட்டோம்னா ஊருக்கு மழை என்பது அந்த 7 ஜென்மத்தில் பெய்யாது. அப்புறம் நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு நாளா. காவியும் காவியும் திருவோடும் போலே, திருவோடும் போலே, இரும்பும் காந்தம் போலே, இரும்பும் காந்தம் போலே இருக்கலாம் மறக்காமலே. ஆயி இருக்கலாம். பராசுரன் ஆசிகள். ஆமீன் ஆமீன் ஆமீன். மானே உன்னேல் மைய தேனே உங்கள் இஷ்டம் என்ன சொல்லு சொல்லு. ஏகமெல்லாம் உன்னாலே, ஏகமெல்லாம் அப்படி சுத்துமா. அப்படியே ஏகமெல்லாம் உன்னாலே. சுத்து அடிமா. உனக்கு என்ன உனக்கு என்ன முளைச்சிருக்கா? இங்க வா. நான் செய்யறத பூரா நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன சகதி? அப்பனா நீங்க செய்யறது சரியில்லைன்னு அர்த்தம். அப்படியே தித்தாங்கிறதா. தேகமெல்லாம் உன்னாலே வேளாக பட்டுதடி. அப்படியே தாகமெல்லாம் தன்னாலே தாமாக கடிக்குதடி. மோகத்தால் என்னை மீறிலே மூச்சு வாங்குதடி. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில். அப்படியே இதில் ஆராதனை, அதில் சுகவேதனை. ஒரு ராத்திரி நேரத்து பூஜை. உனக்கு சம்பளம் நான் தான் தரேன். அப்படிங்களா? நான் சொல்றதையும் கேட்கணும். நீங்க அடிக்க சொன்னீங்க, நான் கம்பளத்தை சுத்திட்டேன். அடிச்சிருந்தா என்ன சொல்லுவாரு? இங்க வருமா மாமான்னு ஓடி போய் கட்டிப்பிடி. கட்டிப்பிடி கட்டிப்பிடிமா. மாமா கிளம்பலையா? விடிய காலம் கிளம்பணும்னு சும்மா சொல்றீங்களா?
சே மாமாவுக்கு கிளம்பல விடிஞ்சு போய் குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பற்றாத பேரழகே நீ ஆடு வந்தாடும் அருவியிலே நீ ஆடு அப்படியே அதா சிலிக்க சிலிக்க வராளே அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆடி போடே வந்தேனடா கொல்லி வைக்கலானே மகனே கொல்லி வைக்கலானே மகனே கட்டை பற்றி அப்பா என் விழியை தன்னுள்ள மணியை பொண்ணு பொங்குது ஐயோ ஓயிரி என ஒற்றை குரலோசை ஆகாயத்தை என்ன ஆண்டு கூறல் ஓசை ஆகா இது என்ன அழுகுரலோசை ஓடினான் தேடி வாரே ஓடினான் தேடி வாரே பெய்ய பேசாசுகள் நித்தன செய்யுது பேய் பிசாசைகள் இந்த நிசையிலே பெய்ய பேசாசுகள் நித்தன செய்யுது கல்லிகளால் பார்த்து வாரே கல்லிகளால் பார்த்து வா யாராக இருக்கலாம் நான் இந்த மகனத்தில் காவல் புரிவது ஒருவேளை தெரியாமல் இருந்தாலும் இருக்கலாம் எதற்கும் கேட்டு பார்ப்போம் அம்மா யாராக இருந்தா நமக்கு என்ன சரிகாரி யார் அடி கலினிதான் அடாத இருளில் வெள்ளி வேரடி மணிகள் வந்து விடவும் தன்னை சுடவுமானாய் யாரடிகள் நீதானா தைரில் வந்து குரடி உங்கள் மேலை கூரடி உதரும் பேரும் கொப்பட பேச விட்டான் பாரடி தண்டத்தானே என்னடி எந்தல் காவல் மீறி என்னுடைய தன் காவல் மீறி காவலை மீறி வந்தாய் எண்ணி அத்தகத்தலையும் நாயோ எனக்கு தொட்ட வந்திடன் கதிக்கு பேயோ அடி முன்னூறு வந்தாயின கத்தகிதமாயனிவன் காவலை மீறி வந்தாயடி சத்திகாரி சோரண்டனமாய் ஓரத்தடமாய் காவலை மீறி சொல்லாமல் என் வந்தை சொல்லி சோரத்தடமாய் காவலை மீறி சொல்லாமை என் வந்த சொல்லி இரு தன்னில்ல பெண்டையை நள்ளிரவு தண்ணிலே பிள்ளையை ஏந்திய கொள்ளியை வைத்திருந்த கண்டு 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 யாரடி நீ இங்கே வந்தவள் யாரடி நீ கால்பட விளத்துண்டு வாய்க்கரிசி வாங்காம ஒரு கால் நினைக்க மாட்டேன் ஐயா கல்லியும் நானல்ல கபடியும் நானல்ல வார்த்தை தறிக்குறிவாக பேச வேண்டாம் ஐயா கானகத்திற்கு சென்ற குழந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டார் இறந்த குழந்தை எடுத்து வந்து தகனம் செய் உத்தரவு தாருங்கள் எங்கிருந்து எங்கே வந்தாய் என்ற ஜால கல்லியே எங்கிருந்து எங்கே வந்தாய் இந்த கால கள்ளியடி இந்த தானை கிள்ளியே கிள்ளிரவில் துள்ளியே இந்த கால கள்ளியோ இது வந்த சொல்லியே எங்கிருந்து எங்கே வந்தாய் என்ற ஜால கல்லியே கல்லியே உங்க பவனத்தில் வந்தேன் இங்கு வந்தேன் ஓடி உங்க பவனத்தில் வந்தேன் இங்கு வந்தேன் ஓடியே உங்க பவனத்தில் வந்தேன் இங்கு வந்தேன் ஓடி இங்க வந்து ஓடி இவருள்ளாடியே இங்க வந்து ஓடி இவருள்ளாடியே உங்க பவனத்தில் வந்தேன் இங்கு வந்தேன் ஓடி 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 குற்றமும் பொன்னும் துடியும் துரகதமும் அச்சரமும் நெருக்கும் ஆயில்யம் நச்சரவ கண்டித்து எள்ளும் கரும்பும் இரநீரும் தண்டி தற்களவோ ஜெயம் என்பது நீதியின் வாக்கியத்தின்படி மாதி தண்டிக்க வேண்டியதான் ஆனால் இவன் விண்ணுலக பெண்ணா அல்லது மண்ணுலக வாசியா அல்லது காளி அற்புதமா யாரென்று விசாரி யாரடி உன்னூர்வே சொல்லடி யாரடி உன்னூர் பேர் சொல்லடி அடியா உன்னூர்வே சொல்லடி 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 அடியா ரெடி உன்னூர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி
ஆச்சரியத்தோடு வந்து குச்சலிட்டு அலைகிறாயா ரெடி உன்னூர் பேர் சொல்லடி 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 பாரடி என திரும்பி குரடி என சொல்லாமல் கவனிக்கு மீது எங்கு வந்த கனியா ரெடி உன்னூர் பேர் சொல்லடி 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 ஐயா நீதி தவறி பேசாதே நீதி தவறி பேசாதே நீதி தவறி பேசாதே இந்த நீ சனுக்கு கொண்டபடி பேசலாம் மணி எப்படி நீ சனுக்கு கொண்டபடி பேசலாம் மணி எப்படி நீதி தவறி பேசாதே 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 ஜாதி வேண்ட முன்னணியும் செய்து சொல்வாலும் அழகோ ஜாதி வேண்ட முன்னணியும் செய்து சொல்வாலும் அழகோ சாட்டினி பேர் கொள்ளத்தை கண்டவர் ஐயப்பாவே சாட்டினி பேர் கொள்ளத்தை கண்டவர் ஐயப்பாவே நீதி தவறி பேசாதே 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 அடி நறுகைய கதிரில் ஒரு கெப்ப வந்த கெட்ட நாய உன்னன் கையில் இருந்து செய்யி ஏது கணிய கடை குழந்தை குழுய இவள் குழைய கணிய கடை குழந்தை குழுய இவள் குழைய கதைக்கு உயிர் பண்ணிய பதக்கையமே பொய் விடுமையை கொண்ட நிறவாது குறைய பொருளரா விடுதேன் பொருளரா விடுதேன் வரவே அதுக்கு சதையா சொல்லடி 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 மனித பொருளுதவி மாபாவுக்கு நகதிகள் வந்தேன் தனிமையில் மயன கமலா மனித பொருளுதவி மாபாவுக்கு நகதிகள் வந்தேன் தனிமையில் மயன கமலா இனி என்ன செய்வனிய கற்பன முழ தொண்டுக்கு இனி என்ன செய்வனிய கற்பன முழ தொண்டுக்கு எரிகதி இல்லையா பெருமை உனக்கு வாழ எரிகதி இல்லையா பெருமை உனக்கு வாழ எரிகதி இல்லையா பெருமை உனக்கு வாழ நீ தவறி பேசாதே 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 நாட்டிற்கு வந்தா நாருகே ஓட்டமாய் எடுத்து சென்றாய் உதத்து ஆசை மகனே நேச மகனே பாச மகனே இந்த காவலன் முன்னே காலில் உதைத்து தள்ளிவிட்டனடா மகனே அடி மகனே மகனை என்று ஜெகதாளி ஆடி மகனை மகனை வந்து ஜெகதால இருக்கில் பகவானை நினைக்கிற என்னடி ஆசை மகனே அறிவு மகனே மகனை என்று ஜெகதாளி பாவனை கூற எண்ணி சுகமயன கேளை சொல்லடி சகலரும் அங்கிட ஜாதிக்கிறை மோடி சகலரும் அங்கிட ஜாதிக்கிறை ஓடினால் என்னடி என தொட்டி சின்னம்மா பேசுறேன் சின்ன மொழி கேட்கலா சோதி என்னடி என தொட்டி பின்னமாய் பேசுற என்ன மயல்கள் ஆச்சுது என்னடி என தொட்டி சின்னம்மா பேசுறேன் சின்ன மொழி கேட்கலா சோதி என்ன மண்ணை மேலே கொண்டு போச்சோதி மண்ண மயிலத்தில் மரபால வப்பை மனவிட்டு பேசுறலா சோதி மட்டி பெற்ற கண்ணம் உள்ள பாதடி தர்மமதை பாதிக்கின்றை மோடி அதிகார தர்மமதை பாதிக்கின்ற காதையை என்னென்ன யோகாவோ தோட்டி அண்டித கேள்வி விட்டாயோ காதையை என்னென்ன யோகாவோ தோட்டி அண்டித கேள்வி விட்டாயோ உன் பாத பணிந்தக்கு விட்டாயோ வேத துகத்திடு ரெமலா காசினால் ஏற்று தலை துன்பப்பட்டாயோ இறக்கம் ஏக இறக்கம் தயவுதாச்சரியம் அத்தனை இருக்கத்தான் செய்கின்றது என்ன செய்வது என் எஜமானுக்கு சேர வேண்டியது காழ்ப்பணம் உளத்தொன்று வாய்க்கரிசி வாங்காமல் ஒரு காலம் கடந்து கூடாது எஜமானிட்ட கட்டளை அப்படி காழ்ப்பணம் உளத்தொன்று வாய்க்கரிசி கொடுப்பதற்குடத்தில் எந்த விதமான கதியும் இல்லையா எந்த விதமான கெதியும் இல்லை ஐயா உனக்கென்று சுற்றம் சூழம் யாரும் இருக்கிறார்களா யாரும் இல்லை குழந்தையை கையில் கொண்டு வந்திருக்கிறார் கணவர் இருக்கின்றாரா இருக்கிற ஆனால் என் அருகில் இல்லை அவர் இருக்கும் இடம் எனக்கு தெரியவில்லை குழந்தை இறந்த செய்தி கூட தெரிவிக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் ஐயா கணவன் இருக்கிறார் ஆனால் எங்கோ இருக்கிறார் கணவன் எங்கிருந்தார் என்ன கணவன் எங்கிருந்தாலும் கணவன் கட்டிய மாங்கல்ய நிலத்தில் இருக்கிறார்
இறைவா, பெண் என்றால் ஏறிட்டு பார்க்காத எனக்காக இப்பேற்பட்ட ஒரு நிலைமை, என் சத்தியத்தை லட்சித்து கற்பதற்காக, வீரவாகவின் கட்டளை காப்பதற்காக இந்த பெண்ணின் கழுத்தில் மாங்கல்யம் இருக்கிறதா என்று உற்று பார்க்க எத்தகைய பொய்ய குறிவிட்டார். இப்பூமண்டலத்தை விலைக்கு வாங்கலாமோ ஜொலிக்கிற மாங்கல்யத்தை கெதியில்லை சுற்றமில்லை பதினெட்கள் சதிகாரி கெதியில்லை சுற்றமில்லை கிட்டிட வகை இல்லை பகிர்ந்து உரத்த போதா மதிதனில் மையவுடைய மகாஜாலி தொடிக்குது பார் குந்தன் கழுத்தின் தொடிக்குது பார் குந்தன் கழுத்தின் தாரி ஓடி சூரியன் ஒன்றாக இருந்து ஒருங்கிணைப்பது போல் படியில் 12 முடிதல் கெதி இல்லை சுற்றமல்லி பதில் ஓடி தவிர வேறு யாரு கண்ணாலும் காண முடியாது இந்த மாங்கல்யத்தை. பிணசுட காவலன் கண்ணால் கண்டுவிட்டது. சங்கரா, சதாசிவா, சர்பாவரணா, சந்திரசேகரா, அடிவருக்கினியா, கங்காலா, கால சுந்தரேஸ்வரா, காமதகடா, நான் பக்தரை குலைந்து விட்டேனா, நான் சத்தம் தவறு விட்டேனா, நீதி எழுந்து விட்டேனா, நான் இது என்னடா சோதனை? இந்த பெண்ணின் கழுத்தில் நடந்த மாங்கல்யத்தை கண்டவுடன் நெருப்பில் விழுந்த புழுவா. மர்மம் ஒன்று புரியவில்லையே. இந்த பெண் யார்? இறந்து கிடக்கிற குழந்தை யார் என்று விவரமாக கேட்டால் கூறுவார் அல்லவா? அம்மா, அம்மா, மங்கேயே மங்கையே உடை மணந்த கடவன் அல்லாது மற்றவர்கள் நிற்கிறோ நாத மாங்கல்யத்தை சங்கட்ட உடையன் கண்ணில் காண வைத்தார். பிடவு சுடுபோல் கண்டு கொண்டான் என்று பேதடித்து புறமைகின்ற பெண்ணே பெண்ணே கடவனது வேதான் என்ன அம்மா கோடியவர்களும் 48,000 சுமார்களும் கிண்ணறருக்கும் ஒரு கிட்டக வித்தியாசத்தார்கள். அப்படி யார்களுக்கும் தெரியாமல் தாங்கள் எடுத்து திருமாங்கல்யத்தை பூட்டிய அந்த உத்தம புருஷன் யார்? தாங்கள் யார்? இந்த மயானத்தில் திறந்து கிடக்கிற குழந்தை யார் என்று சற்று விவரமாக விளக்கமாக விரைவாக கூறுங்களம்மா. ஐயா, எங்களுடைய நாடு அயோத்தி, என் மன்னவர் 56 தேசத்தையும் ஆண்டவர். என்னுடைய பேர் சந்திரமதி. அதோ இறந்து கிடக்க என் குழந்தையோ சோழ்ந்ததோ அடிநொடி போச்சோ
மகனே தென்றுமையே அல்ல அல்ல குறையாத லட்சிய பாத்திரமே உன்னை பிறந்து நான் எப்படி எங்களுக்கு எல்லாம் நன்னீரிடம் இறைப்பாக எனக்கு பின்மகனையாவது அரசாட்சி புரிவாக நினைத்தீர்களா உன்னை பிறந்து நான் எப்படி ஐயா தாங்கள் யார்? எதற்காக என் குழந்தை எடுத்து அழ வேண்டும்? தங்களுக்கும் என் குழந்தைக்கும் என்னையா உறவு? தான் ஆடவில்லை என்றாலும் தசையாடும் என்று சொல்லுவார்களே ஐயா, உங்களுக்கு இது போல குழந்தை இருந்ததா? அந்த குழந்தை இறந்து விட்டதா? இறந்த ஞாபகம் உங்களுக்கு வந்து விட்டதா? தாங்கள் யார் ஐயா? தாங்கள் யார் ஐயா? என்னை தெரியவில்லை. எங்கேயோ பார்த்த முகம், எங்கேயோ கெட்ட குரல், எங்கேயோ பழகிய பாசம், இனம் அறியாத ஒரு உணர்வு. ஆனால் 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 என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. என் அன்பிற்கு இனியவளே, அன்புடையாரே, மடி சொத்தவராத பாவையே, எனக்கு பின்துஞ்ச முன்னந்த பேதையே, கண்ணமா முறையிலே இருந்துயர்க்கவருக்கு வருகிறது அருந்தவை செல்வியே, என் கண்களுக்கு காட்சியளித்த கற்பு கரசியே, என் உடலோடும் உயிரோடும் கலந்த உத்தமியே, உங்களை பிரிந்து யான் பெற்றது ஏராளம் ஏராளம். தாராவது ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாடும் ஆண்டாண்டு மானத்திற்கு சொல்வார். என்ன செய்வது? எப்படியாவது மகனை விடுவதற்குள்ளாக தகனம் செய்ய வேண்டும். இப்படி அடிமை கொண்டார் அளவ வேதியர். அவரிடத்தில் சென்று ஏதேனும் முன்பொருள் வாங்கி வந்தாயானால் குழந்தையை தகனம் செய்விடலாம். நான் அங்கு சென்றால் மீண்டும் என்னை இங்கு அனுப்ப மாட்டார். அவ்வளவு கல்லிஞ்சு படித்தவர் அவர். அம்மா சுவாமி, நாடாள பிறந்த மகன் அம்மா, என்ன செய்வது? கடமையை மீற முடியுமா? கூடாதே. உன் எஜமான் கொடுத்தால் வாங்கி வா. இல்லை என்றால் காசி என்பது வீதியிலாவது சென்று சென்று மகனை தகனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிச்சை எடுத்து வா போ. குழந்தையை பார்த்துக் கொள்கிறேன். பிச்சையா? சீக்கிரமாக வர வேண்டும். சத்தியத்திற்காக கொண்டு வருகிறேன். குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா என்று நீங்கள் போடும் பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா என்று நீங்கள் போடும் பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஏனிந்த வாழ்க்கையில் அறியேனம்மா, ஏனிந்த வாழ்க்கையன்று அறியேனம்மா, இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா.
பண்ணிருக்கீங்க? தாங்கய்யா. நான் யாரு? என்ன கையில பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். போடு. இந்தா. அதெல்லாம் ஏறுனா நானு. தாத்தா, அண்ணே 3 பேருண்ணே. ஏய், எங்க வர? ஐயா, இனிமேல் என்னிடம் ஒன்றுமில்லை, கொடுத்து இந்த விட்டேன். காசுலாம் எதுக்கு? என் குழந்தை தகனம் செய்வதற்காக. அப்படியா? இந்தா. என்ன இது? பத்திரமா வச்சுக்க. இல்லை, வேண்டாம். கொடுத்ததோ மிச்சத்தை பேங்கில் கொடுத்து அதையும் தாங்களே. புடிமா. கேக்குற ஒரு வட்ட வெட்டி போடுங்க அப்புறம். புடிமல. ஏத்தா, இங்க வாங்கி அங்க போ. இந்த புடி. இது எதற்கு? இத பாதிய செலவண்டு பாதிய பேங்க்ல ஓட்டு. ஏய் 3 நாள் கழிச்சு கேட்பேன். 3 நாள் வந்து கேப்பி திருப்பி. கேவலம் ஒரு பொன் பொருள் பணத்துக்காக ஆசைப்பட்டு காசிராஜ மகன் கலையவேந்தனை கழுத்தில் எடுத்து கொலை செய்து விட்டு இங்கே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாயா? யாருங்க? என்ன பேட்டி எடுக்கும்? என் கம்ப எங்க வர? யார் நீங்கள்? எதற்காக அழைத்தீர்? நீ யார்? மயானத்தின் காவலன். நான் அரண்மனை காவலன். ஓ, ஆமா. ஒரு பெண் கேவலம் பணத்துக்காக ஆ. பொன் பொருளுக்காக ஆசைப்பட்டு ஆ. காசிராஜ மகன் கனகவேந்தனை கொலை செய்து விட்டார். அதற்காக கிட்டத்தில் வராது, எனக்கு ஆம்பளைன்னா அலர்ஜி. கிட்ட வராத ஆம்பளை கொஞ்சம் அலர்ஜிப்பா. அந்த பெண்ணை கழுத்தை வெட்டுமாறு உன்னுடைய எஜமான வீரபாகுவன் உத்தரவு. சந்தேகம் இருந்தால் எனக்கு இப்பொழுதுதான் தாங்கள் யார் என்று புரிகிறது. யாரு? அன்று நான் கண்டுகிற கிடவுள் வச்சிராயுதம் கொண்டு வந்தது தாங்கள் தானே? ஆமா. கிட்டே வாருங்கள். ஏன் கூப்பிட்டு வச்சு அடிப்போம். நான் கழுத்துல கத்தி வச்சிருக்கேன். சும்மா கிடையாது. நான் உயர்ந்த பதவியில் இருக்கேன்ப்பா. ஓ, இங்கே உள்ள ஆம்பளைகள் 10 பேர்த்த கூட்டு வந்து என்னை தொட்டைன்னா இங்க இருந்து 20 பேர்த்த கூட்டு வந்துருக்கேன் அடிக்கிற கொடிய. சரி. எடுத்து கழுவிட முடியாது. இந்த வாளில் ஏதோ பொறிக்கப்பட்டிருக்கிறதே. ஆமா. உங்க எஜமான் சொல்லியிருக்காரு. சந்தேகம் இருந்தா படிச்சு பார்த்துட்டு அந்த கம்பெனி பழைய எண்ணெயில பொரிச்சது. பழைய எண்ணெயில பொரிச்சது அதே இப்படி பொருவா இருக்கு. உன்னை பொறிச்சா காஜிராஜன் மகன் கனகவேந்தனை கழுத்தை நெறித்துக் கொண்டதற்காக கொலை செய்ய வேண்டும் வீரபாகு. எஜமானிட்ட உத்தரவா? ஆமா. நீயா கொலை செய்தா? மன்னா, நான் அப்படி செய்வேனா? தெருவில் சென்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது என் காலிலே ஒரு குழந்தை தென்பட்டது. அது நமது குழந்தை போலவே அனாதையாக இறந்து கிடக்கிறது என்று எண்ணி எடுத்து மடியிலே வைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். காசிராஜன் மகன் கனகவேந்தனை நான் தான் கொலை செய்து விட்டேன் என்று எண்ணி இழுத்துச் சென்றார்கள் அரண்மனைக்கு. அங்கே சென்றவுடன் விசாரணை நடக்கப்பட்டது. தாங்கள் தான் கூறிவிட்டீர்களே, எந்த சூழ்நிலையிலும் நீ யார் என்று யாரிடமும் சொல்லக்கூடாது என்று தாங்கள் கூறிய காரணத்தினாலே நான் மௌனமாக இருந்து விட்டேன். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று நினைத்து கொலைக்கு கொலை செய்யும்படி கனகவல்லி உத்தரவிட்டால் அதன்படி கொண்டு வந்து விட்டார்கள் கொலைகளத்துக்கு. மன்னா, அம்மா, நீ இந்த கொலை செய்திருக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அம்மா. தாங்கள் நம்பினால் போதும். என்னம்மா செய்வது? சுவாமி, என்கரத்தால் உயிரை விட வேண்டும் என்று அந்த இறைவன் உன் தலையில் எழுதியிருக்கிறாரா? விதியை வெல்ல முடியுமா? களவாடும் நடிவாடும் உடலாடும் என்றுரைத்து எந்திரங்களா உயிர்படப் போகின்றாய். திட்டிய வாள்கள் நினைவெடுத்த தோள்களை வேட்டைக்கு சென்று வாருங்கள் வீரத்திற்கு அனுப்பினார். அதே வாழ் உன்னுடைய கழுத்துக்கே திரும்புகிறது பார்த்தாயா? நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை, நடப்பதை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கவில்லையே மன்னா. அம்மா, சுவாமி, ஒன்று தெரியுமா? கூறுங்கள். சூரிய உலகத்து வேந்தர்கள் எல்லாம் நெறிமுறை தவறாதவர்கள் என்று சொல்வார்கள். எதற்கும் அஞ்சாதவர், எதையும் கண்டு நடுநடுங்காதவர். மன்னா, சூரிய குலத்தில் பிறந்து விட்டதால் கடமையை மீற முடியுமா? பெண்ணாக பிறப்பதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும். பூவோடும் பொட்டோடும் சுமங்கலி என்ற பெயரோடும் கட்டிய கணவன் காலடியில் உயிரை விடும் பாக்கியம் எத்தனை பெண்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எனக்கு கிடைத்திருக்கிறதே மன்னா. நான் கொடுத்து வைத்தவள்தானே. மறுக்க முடியுமா? ஆனால் கடவை என்னை பாபா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது. சத்தியத்திற்காக உயிரை விடவும் துணைந்து விட்டேன். உண்மைதான். இறைவன் என்னை பாபா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே. அமர்வான் என் கடுமாறிட்ட கட்டளை நிறைவேற்றப் போகின்றேன். பாபித்துள் நின்று வெட்ட கைபடுவோ இந்த பாதகத்தை பார்க்கவோ காத்திருந்தேன்.
உயிரை விட போகிறவை என்று மனதில் ஏதும் தவறாக நினைத்தாயா? மாலை விழுவதற்கு காரணம் என்ன? மன்னா, மாலை விழுவதற்கு காரணம் தெரியவில்லை. ஆனால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தாங்களே எனக்கு பதியாக வேண்டும். நமது குழந்தை லோகிதாசனை நமக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும் என்று தான் நினைத்தேன். நினைத்தது தவறுகின்றால் மன்னித்து விடுங்கள். மீண்டும் கடமை நிறைவேற்றுங்கள் மன்னா. இத்தனை இன்னல்களுக்கு பிறகு இனிமேல் இந்த பூலோகத்தில் பிறப்பு கொண்டு வேண்டுமா? வேண்டாம். இனிமேல் அந்த இறைவனிடத்தில் கேட்பதெல்லாம் வர வேண்டும் பெருமானே. அப்படி பிறந்தாலும் உந்தன் திருவடியை மறவாதவர் விமனித்துக் கொண்டு வருவார். அப்படியே கடமை நிறைவேற்றப் போகின்றேன். மிக வருவார். இறைவா, இறைவா, தாங்கள் என்னை எத்தனை முறை சோதித்தாலும் சரிதான், அத்தனை முறையும் சத்திய சோதனையாக ஏற்றுக்கொள்வேன். இறைவா, என்னை படைத்த ஈசனாய், இந்த உலகத்தை படைத்த முதற் கடவுள் என்று உண்மையானா? தன்னார்வின்றி பிரதாரம் ரட்சிக்காதவன் சந்திரன் என்று உண்மையானா? பத்தினியாக வாழ்ந்தவள் சந்திரமதி என்று உண்மையா? சத்தியம் இழைக்கட்டும், தர்மம் வளரட்டும், அநீதி அழியட்டும். இறைவா, யான் காத்த சத்தியம் உண்மையாக இருந்தால் காட்சி அளிக்க வேண்டும். ஐயனே, 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 மனைவியை பெற்றார், இறைவா, இறைவா, நான் தான் ஈஸ்வரன். இதோ 30 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் உலகத்திற்கு காட்சியளிக்கிறோம். நாங்கள் நடத்திய சோதனையில் வெற்றி பெற்று விட்டார். நீயே உத்தமன், நீயே சத்திய வேந்தன். இதோ இருந்து கிடக்கும் காசிராசன் மைந்தன் கனகவேந்தனையும் உனது மைந்தன் தேவதாசன் திருவரம் செய்கின்றோம். உனது நாட்டிற்கு சென்று சந்தோஷமாக ஆட்சி புரிவாயாக. இறைவா, முக்காலமும் உணர்ந்த முனிவரிடத்திற்கு கொடுத்த நாட்டிற்கு இனிமேல் காலமும் வருவதில்லை என்று நான் தாரை பார்த்து கொடுத்திருக்கிறேன். தாங்களுக்கு தெரியுமல்லவா சுவாமி? இறைவா, அப்படியானால் எங்கள் விருப்பப்படி எங்களுக்கெல்லாம் சம்மதம் தான். இறைவா, 56 தேசத்து மன்னர்களில் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நீயே உத்தமனாக இருக்கின்ற சிவசிவா, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கதவை திறந்த திருவருளே, திறந்து வைத்த கருப்பொருளே, கதவை திறந்தழைத்த திருவருளே, என்னை நல்லூர் உரையும் அருகடலே, வெண்ணை நல்லூர் உரையும் அருகடலே, வந்து என்னை என்றும்
இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து நாடக கலாச்சார பெருமக்களுக்கும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிவெளி அமைத்து கொடுத்த எங்களது நியூ செல்வம் அன்புள்ளத்திற்கும் இந்த நாடகத்தின் சிறந்ததொரு அமைப்பாளனாகிய மரியாதைக்குரிய எனது அன்பு அண்ணன் பாகுடியைச் சேர்ந்த ரவி அண்ணா அவர்கள் சார்பாகவும் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அருமை தம்பி மேடை நாடகம் உரிமையாளர் மாசானம் அருமை தம்பி அவர்களுக்கும் இங்கே நாடகத்தை காண வந்த பூனைக்கும் நன்றி. என்ன சரியா? நாடு ஜெயிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், மழை பெய்ய வேணும், ஊரு ஜெயிக்க வேணும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும், பால் பான பொங்க வேணும், பட்டி பேருக வேணும், பால் பான பொங்க வேணும், ஊத்தி பெருக வேணும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும், பவபானே துதடுபட்டா மாறாதே பிந்தமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே காதீத நடந்த தியாக ராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்திய சுப மங்களமும் டி சங்கரவா சுவாமி நாமம் வாழ்க 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 சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.